இன்றைக்கி பார்க்க போகிற டிவைஸ் இது என்னன்னு தெரியுதா? இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது? இது மேட்ச் பாக்ஸ் மாதிரி தானே இருக்குது. பட் ஆனால் இது மேட்ச் பாக்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு எதாவது ஐடியா கிடைக்குதா? எஸ், இது வந்து ரேடியோ. எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ண தெரியுமா? இது வந்து 90s, ஐ திங்க் 93யோ 94லையோ எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது. இது யார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க வந்து அவங்களோட ட்ராவல் டைமில் ஏஎம் ரேடியோ கேட்குறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக ஒரு மேட்ச் பாக்ஸ் சைஸில் அந்த காலத்துலேயே டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு AA பேட்ரி போட்டால் போதும். ஹெட்ஃபோன் கேட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே டியூனர் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து ஆண்டனா இருக்குது, அப்புறம் உள்ள சின்ன காம்பனண்ட் இங்கே வந்து பேட்ரி போடுறதுக்கான ஒரு இது. ஸோ இது வந்து ஒர்க்கிங் பீஸ் தான். நான் இதில் ஒர்க்கிங் பேட்ரி கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஆடியோ காட்டுறேன். பட் இதில் இயர்ஃபோன் போட்டு தான் கேட்க முடியும். பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் ஏஎம் சர்க்யூட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஆடியோ சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆடியோ சிக்னல்ன்றது நம்ம வாய்ஸ் ஆர் மியூசிக்கோட வேவ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆடியோ சிக்னல்ஸை வந்து நம்ம அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மீடியம் தேவை. மீடியம் இல்லாமல் இது டிரான்ஸ்மிட் ஆகாது. அதுவே வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருந்துச்சுன்னா அது எந்த வேக்யூம்லையோ எந்த இதுலேயோ வேணால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆடியோ சிக்னலை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கேரியர் தேவை, ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கேரியர் தேவை. அதுதான் வந்து கேரியர் வேவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இந்தியன் சேனல் விவித் பாரதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஐ திங்க் 720 kHzன்னு நினைக்கிறேன், மீடியம் வேவ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியோட இது வந்து 720 kHz மீடியமாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஆடியோ சிக்னலை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதோட கடைசி வேவ் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த 720 kHzோட ஃப்ரீக்வன்சியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வேவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதை தான் வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிக்னலை தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த ஆடியோ வேவ் எடுத்து ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த சர்க்யூட் வந்து சிம்பிளாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சர்க்யூட் பார்க்கலாம். இப்போ சர்க்யூட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதை தான் வந்து டேங்க் சர்க்யூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா ஒரு காயில் இண்டக்டர் இருக்கும், ப்ளஸ் ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இந்த காயில் இது வழியாக தான் சிக்னல் எடுத்து நம்ம இப்போ இந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் வச்சு அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் பண்ணுவோம். அதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னுவோம். அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஷுட் மேட்ச் வித் த டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போ 720 Hz வருது, 720 kHz வருதுன்னா அதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா தென் அந்த சிக்னல் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாடுலேட்டட் சிக்னல் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த சிக்னல் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து நம்ம ஆடியோ சிக்னலை தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டயோடு வச்சு அதை ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ இந்த டயோடு வந்து ஜெர்மேனியம் டயோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இப்போ நார்மல் நம்ம சிலிக்கான் டயோடு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற சிக்னல் வந்து நம்ம அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ஜெர்மேனியம் டயோடுன்னு ஒன்று, அது கலரே ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது இருக்கும், நான் அந்த பிக்சரில் காட்டுறேன். ஸோ அந்த டயோடை யூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம நெகட்டிவ் வேவ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நெகட்டிவ் சைடை ரிமூவ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் இது மட்டும் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் நம்மளோட ஆடியோ வேவ்ஸும் இருக்கும். ஸோ இதுலேருந்து தென் நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து லோ பாஸ் ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த லோ பாஸ் ஃபில்ட்ரு வந்து என்ன பண்ணணும்னா இதில் உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து வெறும் ஆடியோ வேவ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு இந்த சிக்னலை வந்து கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணி அது வந்து ஹெட்ஃபோனுக்கு ரிசீவ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஏதாவது ப்ரீ ஆம்ப் ஆர் ஆம்ப்ளிஃபையருக்கு அதை சிக்னலாக கொடுத்துட்டு அப்புறம் பெரிய ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஏஎம் சர்க்யூட்டு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் ப்ராடக்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஏஎம் சர்க்யூட் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக என்ன அழகாக வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் சின்ன மேட்ச் பாக்ஸ் சைஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா அந்த வேரியபிள் கெப்பாசிட்டர் வாட் எவர் ரைட் ப்ரீவியஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே சிம்பிளாக ஒரு மேட்ச் பாக்ஸ் சைஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு AA பேட்ரி மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு AA பேட்ரி மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள டெர்மினல்ஸை வச்சு ஃபுல் போர்டே வந்து பவர் ஆகுது. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் சொன்னல ஜெர்மானியம் டயோடு, ஸோ அதுதான் அந்த இது கலராக இருக்குது ரெட் கலரில். அண்ட் தென் இது வந்து டியூனர் வேரியபிள் கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் வந்து டியூனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ 720 kHzனா அதுக்கு வந்து நம்ம இதை வச்சு டியூன் பண்ணி இது பண்ணிப்போம். ஸோ ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. மற்றபடி சர்க்யூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜெர்மானியம் டயோடு நான் சொன்னேன், அதே மாதிரி 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து ஃபார் லோ பாஸ் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் டு ஆம்ப்ளிஃபை த சிக்னல் ஹெட்ஃபோன் லெவலுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எய்தர் நியூஸ், சாங்ஸ் ஆர் எனிதிங் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் சர்க்யூட். இதுக்கு அழகாக ஒரு கேப் கொடுத்து கேப் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த சைஸில் நம்ம அழகாக ஃப்ரண்ட் பேக்கெட்டில் போட்டுட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஏதாவது ஒரு ஏஎம் ஸ்டேஷன் டியூன் பண்ணிவிட்டு நியூஸ் கேட்குறதுக்கோ பாட்டு கேட்குறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட வந்து இயர்ஃபோனு, மோனோ இயர்ஃபோன் தான். இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு ரேடியோ டியூன் பண்ணி கேட்டுக்கலாம். சிம்பிள். ஸோ இதுதான் ஓவரால் ஒரு ஆன்டிக் ஏஎம் ரிசீவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.